அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். நாளைய தினம் நம்ம அனைவருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ யாருமே பதிவை தவற விடாதீங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் வியாழக்கிழமை விஜயதசமி. விஜயதசமியில் நாம் தொடங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதை பற்றி பல பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நாளைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நாம் ஒரு மிக எளிமையான ஒரு வழியை பின்பற்ற போகிறோம். நாளைய தினம் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைத்து ஆரம்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் எந்த வயதினரும் இதை செய்யலாம், தவறு கிடையாது. இப்போ தீட்டு காலங்களில் இருப்பவங்க நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலேருந்தே இதை நீங்கள் செய்யலாம். நேரம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரம் கிடையாது. நாளைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாங்க. புதுசாக இதுக்கு நான் ஒரு நோட்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஒரு 40 பேஜஸ் நோட்டு தான் வாங்கியிருக்கிறேன். கோடு போட்ட நோட்டோ கோடு போடாத நோட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை என்கிட்ட ஏற்கனவே இதை மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம். நான் இதற்காக புது நோட்டு ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதில் நம்ம மற்ற மேனிஃபெஸ்டேஷனையும் எழுதிக்கலாம். இதில் முதல் பக்கத்தில் மஞ்சள் இல்லை தண்ணீர் கலந்து நாம் எழுத வேண்டிய 3 முக்கியமான வார்த்தைகள், அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது நம்மளுடைய வலது கை மோதிர விரலால் நான் எழுதியிருக்கிறேன். என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தை ததாஸ்து, அடுத்தது சுபமஸ்து, அடுத்தது பணமஸ்து. இது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நீங்கள் சின்ன நோட்டும் வாங்கிக்கலாம், இல்லை லாங் சைஸ் நோட்டும் வாங்கிக்கலாம், அது நம்மளோட விருப்பம். இதில் நம்ம முதல்ல எழுதியிருக்கிறது ததாஸ்து, சுபமஸ்து, பணமஸ்து. இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கீழே ஸ்கெட்சில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் வெறும் மஞ்சளில் மட்டும் முதல் பக்கம் இப்படி எழுதுனீங்கன்னா போதும். ததாஸ்து அப்படிங்கிறது அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறது பொருள். நிறைய வேத மந்திரங்கள் எல்லாம் முடியக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ததாஸ்து தான். வேத விற்பனர்கள் அந்த மந்திரங்கள்லாம் ஓதும் பொழுது ததாஸ்து அப்படின்னு சொல்லி தான் அதை முடிப்பாங்க. ஸோ நாம் சொன்னது அப்படியே உண்மையாகட்டும் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபமஸ்து. சுபமஸ்து அப்படின்னா அனைத்தும் சுபமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதை மாதிரி பணமஸ்து அப்படின்னா அந்த பணம் நமக்கு வேண்டிய பணம் நம்மிடம் சேர வேண்டும், சுபம் நம்மிடம் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மஸ்து அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ சுபமஸ்து, பணமஸ்து, இது 3 வார்த்தைகளை நீங்கள் முதல் பக்கத்தில் நீங்கள் எழுதிடுங்க. நாளைக்கு இதை எழுதிட்டு அடுத்த பக்கம் உங்களுக்கு என்ன விருப்பமோ, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நாளைக்கு முதல் நாள், நாளை ஆரம்பித்து அடுத்த 3 நாட்களுக்கு இதை நீங்கள் எழுத போகிறீங்க. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி. நேரம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் எழுதலாம். 3 நாளைக்கு நம்ம இதை எழுத போகிறோம். அந்த 3 நாளைக்குள்ளார உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய ஆசை எதுவோ அது நிறைவேறுவதற்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளுமே 33 முறை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சிம்பிளாக நீங்கள் எழுதுங்க. 3 நாளும் நாளைக்கு நீங்கள் என்ன எழுதுறீங்களோ 3 நாளும் அதை தான் எழுதணும். ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம், இப்போ வேலை, நல்ல வேலை, இப்போ உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா நல்ல கல்லூரி, விரும்பிய கல்லூரி, விரும்பிய படிப்பு, திருமணம், குழந்தை வரம், கணவன் அன்பு, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். தொழில் முன்னேற்றம், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு அப்படின்ட்டு நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளை போட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ ஒருத்தவங்க கணவர் ஒரு நோட்டில் போட்டு எழுதுறாருன்னா மனைவி அதே நோட்டில் எழுதாதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷன் நோட்டை நீங்கள் வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் 2 நோட்டு வாங்கி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நோட்டில் நீங்கள் எழுதலாம்.
ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுடைய மன அதிர்வுகள் ஒரு மாதிரி இருக்கும். அதே நோட்டில் போய் எல்லாரும் போய் எழுதுறது நல்லது கிடையாது. அதனால் தனித்தனியாக நீங்கள் நோட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல நாள். எந்த ஒரு விஷயம் நாளைக்கு நீங்கள் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றியை தான் தரும். மேனிஃபெஸ்டேஷன் நோட்டே எனக்கு இல்லை, சுய பிரகடனை எழுதுகிற நோட் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க, இந்த செல்ஃப் அஃபர்மேஷன்லாம் எழுதுகிற நோட் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் புதுசாக ஒன்று வாங்கிடுங்க. ஒரு சின்ன நோட் இதை மாதிரி வாங்கி உங்களுடைய பீரோவில் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை மட்டும் நம்ம இங்கே எழுதிடலாம். இப்போது நாளைக்கு 2/10/2025 நான் டேட் போட்டிருக்கிறேன். டேட் போட்டுட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வேலை அப்படிங்கிறத 33 முறை நான் வந்து இந்த பேஜில் வந்து எழுதியிருக்கிறேன். நாளைக்கு இதை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை வந்து நீங்கள் சுருக்கமாக நேர்மறையானதாக 33 முறை நீங்கள் எழுதுங்க. திரும்ப 3ஆம் தேதி 4ஆம் தேதி அடுத்தடுத்த பக்கங்களில் நீங்கள் எழுதலாம். இப்போ சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், 555 பண்ணுறேன், அல்லது டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் 369 பண்ணுறேன், அப்போ வந்து நான் இன்னொன்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேண்டாம். ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ இது 3 நாள் எழுதி முடிச்சிட்டிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னா ஒரு 3-4 டேஸ் கேப் விட்டு மறுபடியும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் ரொம்ப எளிமையான வழிமுறை இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன். நாளைய தினம் நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக முழு வெற்றியை உங்களுக்கு இது பெற்றுத்தரும். ஸோ நேர்மறையானதாக நீங்கள் இதை எழுதலாம். இப்போ நீங்கள் இதை எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அட்டிய ஸ்ட்ரெச்சு 33 எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுந்திருக்கணும். நடுவில் மற்றவங்க கிட்ட பேசுறது அல்லது தொலைபேசியில் பேசுறது, எழுந்து வெளியில் போகிறது, அதை மாதிரிலாம் நீங்கள் எந்த ஒரு தொந்தரவுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மட்டும் தனியாக ஒரு ரூமில் அமர்ந்து அமைதியாக இதை நீங்கள் எழுதலாம். இதை எழுதும்போது ஒரு தீபச்சுடர் உங்கள் முன்னாடி நீங்கள் ஏற்றி வச்சாலும் ஏற்றி வைக்கலாம், அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு அகர்பத்தி கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம். உங்களுடைய மனநிலையை அது வந்து நல்லா வச்சுக்கும். உங்கள் மனநிலையே ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கும், நேர்மறை எண்ணத்தோடு நீங்களும் இருப்பீங்க. அந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம எழுதும்போது நிச்சயமாக அது நிறைவேறும். 3 நாளும் ஒரே வேண்டுதலை தான் நீங்கள் எழுதணும், மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. அதை மாதிரி நல்ல வேலை நல்ல வேலை அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? நம்பரை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுடுங்க, 33ன்றதை முன்னாடியே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எழுதுங்க. பிரிச்சுலாம் எழுதாதீங்க. 2 வார்த்தைகள் அல்லது 3 வார்த்தைகள் வர மாதிரி நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதும்போது ததாஸ்து சுபமஸ்து பணமஸ்து அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எழுத ஆரம்பிங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப எளிய வழிபாடு, ஒரே ஒரு நோட்டு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் ஆரம்பிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நோட்டெலாம் நாங்கள் என்ன செய்யறது, பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன், நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு பேப்பர் கடையெல்லாம் போட்டுடாதீங்க. நீங்கள் உங்கள் பீரோவில் பத்திரமான இடத்துல நீங்கள் இதை வையுங்க. ஏன்னா நம்ம பின்னாடி காலத்தில் நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையில் மாட்டி இருக்கிறோம் அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கும். திரும்ப நம்ம அதை மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.